இதனால் லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் எனக்கு படி வந்து இன்னைக்கோ இல்லை நேற்றோ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அடுத்த ஹெட் கோச் வந்து கௌதம் கம்பீர் தான்ப்பா அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும். பட் ட்விஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக டியூஸ்டே அன்னைக்கு வந்து கௌதம் கம்பீர் மட்டும் இல்லையா, WB ராமன் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து BCCIல இன்டர்வியூ பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அங்கங்கே கிடைச்ச நியூஸ் படி பார்த்தா கம்பீர் மட்டும்தான் ஒரு பக்கம் வந்து நாமினேட் பண்ணி இவங்களும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூலாம் கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து எல்லாமே ஃபார்மேட்லாம் முடிஞ்சு எப்படி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் இப்போ தான் திடீர்னு ஒரு அப்டேட் வந்தது, இவரும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணி இவரே வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஃபிஷியலாக வந்து யார் ஹெட் கோச்சாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா மேபி எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது வேர்ல்டு கப் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பற்றிக்கு இதை தாண்டி எக்கச்சக்கமான நடுவில் ரூமர்ஸ் மேபி ரெண்டு பேருமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை வந்து கம்பீர் தான் ஒரு மாதிரி கன்ஃபார்மில் இருக்காரு, மோஸ்ட் ஃபேவரபிள், ஏன்னா நியூஸஸ் அந்த மாதிரி தான் இருந்தது, கம்பீர் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் திடீர்னு WB ராமன் இங்கிருந்து உள்ள பூந்துட்டாரு. ஸோ நீங்கள் யார் அடுத்த ஹெட் கோச்சாக பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கமெண்ட்ல